ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம மிஸ்ஸஸ் வெல்த்ரிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் 2 நாள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கண்டிப்பாக வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்கிட்ட. அதே மாதிரியே அவங்களும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, என்ன இவ்வளோ திடீர்னு இவ வர்றாளே, ஏன்னா அவங்க வந்து நேரில் பார்த்தே கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. ஏன் என்கிட்ட உடம்பு முடியாதுன்னா நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டினாங்க. இல்லடி, உன்னை வந்து சிரமப்படுத்துறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நீ ஏன் வந்து முடியாமல் இருக்கிற, உன்னை போய் நான் என்னத்தை இது பண்ணுறது? நீ எனக்கு வந்து எவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன். நான் உனக்கு இது செய்ய மாட்டேனா? உன் பையன் வந்து ஃபோன் அடித்து சொல்லலைன்னா அது கூட எனக்கு தெரியாது. அப்புறம் ஃப்ரெண்டாக இருந்து என்னடி நம்ம வந்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இனிமேல் வந்து வீட்டை பார்த்துக்கிறேன். நீ அதெல்லாம் பற்றி ஒன்றும் வந்து நினச்சிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காத, நல்லா ரெஸ்ட் எடு, நான் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து மனசு நிம்மதியாக இருந்துச்சு. எனக்கு இத்தனை நாளாக வந்து அம்மாவை பற்றியான ஒரு கவலை இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க வந்து வந்து பார்த்துக்கிறதுனால வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்குவாங்க அம்மாவை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு வாரம் கழித்து அம்மா வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அழைச்சிட்டு போகிறதுக்கு மட்டும் நான் லீவ் போட்டிருந்தேன். அப்போ நாங்கள் காரில் போயிட்டு இருந்தோம். வாடகை காருங்கிறதுனால முன்னாடியே வந்த அந்த அண்ணன் எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால பக்கத்தில் இருந்தாங்க, அவங்களே வந்தாங்க. அப்போ அம்மா அவங்களோட ஃப்ரெண்டு அந்த ஆண்டி எல்லாருமே வந்து போகிறப்ப அம்மா வந்து என்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, இது மாதிரி நீ வந்து கொஞ்சம் பக்கத்தில் அந்த கடையில் நிப்பாட்டுறா, சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சாப்பிட்றதுக்காக வந்து நாங்கள் வந்து வண்டியை நிப்பாட்டுறதுக்காக வந்து அந்த அண்ணன்ட்ட சொன்னேன். சரிப்பா, எந்த கடை உங்களுக்கு நீங்கள் ஓகேன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு கடை சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் அந்த கடையில் நிப்பாட்டினாங்க. உள்ளார போகிறப்பயே வந்து அம்மா வந்து எதுக்கு அவங்க ஊருக்காரங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு எப்படி இருக்கிற என்னென்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் வந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ வந்து டக்குன்னு சரின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன், முடியலை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னாங்க. உடம்பை பார்த்துக்கம்மா, நான் முடிஞ்சால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அப்புறம் ஹோட்டலுக்குள்ளே வந்தோடனே அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் வந்து அந்த மாணிக்க சித்தப்பா தானே டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க பசங்கள்லாம் வந்து இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவர் வந்து பொண்ணு வீட்டில் தான் இருக்கார். இப்போ ஏதோ வேலையாக இங்கே வந்திருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க பையனுக்கு தானே என் அண்ணன் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆமாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எனக்கும் அண்ணனுங்க 2 பேரையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து அவங்க தான் என்னை வந்து ஏற்றுக்கவே இல்லையே. எனக்கு அதுவே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான மனநிலையை தருதுடி. நான் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி நாச்சும் அண்ணனை வந்து கண்டிப்பாக ஒரு தடவை நாச்சும் பார்த்து அவங்களோட ஒரு நாள்னாச்சும் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு வந்து அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு அம்மா வந்து அந்த மாதிரி ஒருவேளை அம்மாவுக்கு அதனால தான் யோசிச்சு உடம்பு முடியாமல் போயிடுச்சோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையும் சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. என்ன சொன்னாங்கன்னா, என் பையன் கல்யாணத்துக்குனாச்சும் அண்ணனுங்கெல்லாம் வந்து நின்று ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் பாதி நினச்சி தான் எனக்கு இதெல்லாம் வந்து ஆகுது போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அம்மா வந்து அந்த சிந்தனையில் இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு என்ன வழின்னு எனக்கு வந்து யோசிக்க தோணலை. ஆனால் மனசுக்குள்ளே ஃபுல்லாக வந்து அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் தான் எனக்கு வந்து இருந்துச்சு. சரின்னு காரில் ஏறிட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். போயிட்டு செக்கப்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு ஈவினிங் ஆகிட்டு. ஈவினிங் வந்தோடனே அம்மா வந்து டேப்லெட் போட்டு படுத்துட்டாங்க. அப்போ வந்து நான் அந்த ஆண்டிகிட்ட நான் போய் பேசினேன். என்ன ஆண்டி, அம்மா எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்ககிட்ட தானே எல்லா விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க என்னை விட அப்படின்னு சொன்னால், ஆமாடா தம்பி, வேறு ஒன்றும் இல்லை அவளுக்கு கவலை. அவங்க அண்ணனுங்களோடையெல்லாம் சேர முடியல, பண்ண முடியலன்னு தான் கவலை. நான் கூட இங்கே வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். எல்லாம் சந்தோஷமாக நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ கூட அவங்க அண்ணன் ஒய்ஃபு கூட என்கிட்ட வந்து கேட்டாங்க, எப்படி இருக்கிறாவ அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாசம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. என்ன பண்ணுறது, அவங்க வந்து ஒருத்தர் சேர்ந்தால் இன்னொருத்தவங்களும் வந்துடுவாங்க. ஆனால் வந்து
ஒருத்தர் ஒருத்தர் வீம்பு பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே புரியலடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார்கிட்ட பேசுனா வந்து சரியாகும் ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்குது. உங்கள் மாமாவோட ஒரு எப்படி சொல்கிறது, மாமாவோட அத்தை ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வயசானவங்க தான். நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னால் இவனுங்க வந்து சரியாக வருவானுங்க, அவனுங்களை பார்த்தா அப்போ தான் வந்து சரியாவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு, சரி நான் போயிட்டு அந்த பாட்டியை வேணால் நான் பார்த்து பேசட்டுமா, எங்கே இருப்பாங்க அவங்க ஊரில் தாண்டா இருப்பாங்க, உங்கள் மாமா வீட்டுக்கு ஒரு 4-5 வீடு தள்ளி தான் அவங்க வீடு இருக்குது, அவங்க தான் எல்லாம் நல்லது கெட்டதுக்கும் அவங்க வீட்டில் முன்னாடி நிற்பாங்க, அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாம் நம்ம வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் வரக்கூடிய அடுத்த பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக்